யார் தடுத்தும் இது நடவென நடக்கும். மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும். இனம் விடுதலை இணை சுவைக்கும். ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு வெல்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிறை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போர் யானை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட, நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட, அறிவியலோடு அழகிய தமிழ்நாடென புகழான் உயர்ந்திட, நமது உரிமை நமது பெருமை கரங்க இணைய மாறும் நிலைமை, பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம், மொழி தியாக முன்னோரை கொண்டாடவே, மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே, விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே, இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே. நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் விழா வீரனே பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான், உங்க விஜய் தனியா மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது,
கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டயும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு பேர் இட்டால் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் வந்து ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டயும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூம்ல சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கு. அது வயசு வட்டம் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் குடிக்கவே முடியலையா? ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வருது. அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் சில குறைபாடு இருக்கு சார். இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். ரிப்பேரா இருக்கு சார். இப்ப வாங்க சார், மேல ரொம்ப பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன். 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருட்டு ரொம்ப நடக்குது. ஃப்ளோர் கேமரா ஒரு விஷயம் ஐயா, ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அந்த சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேங்கிங்க போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான்.
அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் டிஎன்பிசி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படிக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்கு. அது வயசு பட்டு மட்டும்தான் வருது. இதெல்லாம் குடிக்கவே முடியலையா? ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வந்து அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சில குறைபாடு இருக்கு சார். இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். ரிப்பேரா இருக்கு சார். வாங்க சார், மேல ரொம்ப பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன். 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியம் இருக்கு. இந்த சைட்ல ரூம் இருக்கு ஐயா, அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேங்கிங்க போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் டிஎன்பிசி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும் சில பேர் டிஎன்பிசி கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படிக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்கு. அது வயசு பட்டு மட்டும்தான் வருது. இதெல்லாம் குடிக்கவே முடியலையா? ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வந்து அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சில குறைபாடு இருக்கு
சார் இருக்கு சார், இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார், ரிப்பேரா இருக்கு சார். இப்ப வாங்க சார், மேல போய் பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான ஒரு நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன். 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார் அதுவும் இல்லாம திருட்டு அம்மா நடக்குது. ஃப்ளோர் கேமரா ஒரு விஷயம் ஐயா, ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அண்ணன் சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க பசங்களுக்குள்ளே, கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேகிங்க போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரே கேமரா மட்டும்தான் இருக்கு. அது வயசு மட்டும் மட்டும்தான் இருக்கு. நம்ம பிடிக்கவே முடியல. ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வந்து அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சில குறைபாடு இருக்கு. சார் இருக்கு சார், இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார், ரிப்பேரா இருக்கு சார். இப்ப வாங்க சார், மேல போய் பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான ஒரு நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன். 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார் அதுவும் இல்லாம திருட்டு அம்மா நடக்குது. ஃப்ளோர் கேமரா ஒரு விஷயம் ஐயா, ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அண்ணன் சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க பசங்களுக்குள்ளே, கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேகிங்க அதான் மாணவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள போனாதான் ஒரு மாணவர் வந்து போதை பழக்கத்தை வந்து வெளியே கொண்டு வரும். டிசிப்ளினும் அப்பதான் வரும். அந்த கோரிக்கையை நாங்க அப்பையிலிருந்து ஒரு வருஷமா வச்சுக்க மாட்டோம். அது இதுவுமே இல்லை சார், அது எல்லாரும் பொருள் மாதிரி இருக்கு. உட்காந்து இப்படி கூட்டுற மாதிரி அதே மாதிரி தான் ஐயா இருக்கு. வேற எதுவுமே இல்லை ஐயா, வேற எதுவுமே இல்லை ஐயா. ஐயா அந்த சாப்பாடு வந்து மெயின் ஐயா. சாப்பாடு ரொம்ப 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 இதுவா இருக்கு ஐயா. வாயிலே வைக்க முடியும். சாப்பாடு கூட பாருங்க. எப்படி சார் அப்ப கோரிக்கை வைக்கிறது? நாங்க எப்படி சொல்றீங்க? கை நீட்டாம பேசும்போது சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பாருங்க. போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான்
அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரே கேமரா மட்டும்தான் இருக்குது. அது வயசு வட்டம் மட்டும்தான் வருது. நம்ம குடிக்கவே முடியல. ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வருது. அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சில குறைபாடு இருக்கு சார். இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். வாங்க சார், மேல பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன், 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருட்டு ரொம்ப நடக்குது. ஃப்ளோர் கேமரா இருக்கும். ஒரு விஷயம் ஐயா, ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அந்த சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேங்கிங்க போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரே கேமரா மட்டும்தான் இருக்குது. அது வயசு வட்டம் மட்டும்தான் வருது. நம்ம குடிக்கவே முடியல. ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வருது. அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சில குறைபாடு இருக்கு
சார் இருக்கு சார் இருக்கு சார் ஆனா ரிப்பேரா இருக்கு சார் ரிப்பேரா இருக்கு சார் இப்ப வாங்க சார் மேல ரொம்ப பார்ப்போம் ரிப்பேரா இருக்கு சார் அதை விட முக்கியமான ஒரு நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன் 2ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார் அதுவும் இல்லாம திருட்டு ரொம்ப நடக்குது ஃப்ளோர் கேமரா இருக்கும் சரி ஐயா ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு அந்த சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது அந்த சைடுல ரூம் இருக்கு இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது இங்க வந்து திருடுறாங்க பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது அது நடக்குது சீனியர் ஜூனியர் ரேங்கிங்கு அதான் மாணவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள போனா தான் ஒரு மாணவர் வந்து போதை பழக்கத்தை வந்து வெளியே கொண்டு வரும் டிசிப்ளினும் அப்பதான் வரும் அந்த கோரிக்கையை நாங்க அப்பையில இருந்தே ஒரு வருஷமா வச்சுக்கோங்க அது எதுவுமே இல்லை சார் அது எதுவுமே இல்லை சார் பொருள் மாதிரி இருக்கு உட்காந்து இப்படி கூட்டுற மாதிரி அதே மாதிரி தான் ஐயா இருக்கு வேற எதுவுமே இல்லை ஐயா வேற எதுவுமே இல்லை ஐயா ஐயா அந்த சாப்பாடு வந்து மெயின் ஐயா சாப்பாடு நல்லா இருக்கு ரொம்ப 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 இதுவா இருக்கு ஐயா வாயிலே வைக்க முடியும் சாப்பாடு கூட பாருங்க எப்படி சார் அப்ப கோரிக்கை வைக்கிறது எப்படி சொல்றீங்க கை நீட்டாம பேசுமா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சார்